ஒரு நல்ல பாம்பு சுருண்டு கிடந்தா அதுக்கு பக்கத்துல போகலாமா கூடாதா? ஒரு பாம்பு எவ்வளவு நேரம் சுருண்டு படுத்துக்க முடியும் அப்படிங்கிறது அதோடைய இனம், அளவு, ஆற்றல் நிலை மற்றும் சூழலை பொறுத்தது. பாம்புகள் உண்மையிலேயே ஓய்வெடுக்கவோ அல்லது உணவுக்காக காத்திருக்கவோ சுருண்டு படுத்திருக்கும். நாகப்பாம்புக்கு கால்கள் இருக்காது, ஆனாலும் அதோடைய வாலை சுருட்டி தலையை உயர்த்தி படம் எடுத்து நிற்கும். ஒரு நாகப்பாம்பு எவ்வளவு நேரம் இப்படி சுருண்டு கிடக்கும்? நாம நினைக்கிறதை விட அதிக நேரம் அப்படியே இருக்குங்க. இருந்தாலும் சில பாம்புகளால சுருண்டு ரொம்ப நேரம்லாம் இருக்க முடியாது. ஒரு நாகப்பாம்பு சுருண்டு உட்கார்ந்திருக்கும் போது அதுக்கு பக்கத்துல தயவு செஞ்சு போயிடாதீங்க. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. இது போன்ற நேரத்துல அதுக்கு அருகாமையில போனா கண்டிப்பா நம்மளுக்கு கடிதான் விழுகும். இப்படி சுருண்டு நிக்கிறது சில பாம்புகளுடைய இயல்பான பழக்கமும் கூட. பாம்புகளுக்கு உடல்ல எலும்புகள் இல்ல அப்படின்னு பலரும் நினைக்கிறாங்க. அது உண்மையே கிடையாது. அவற்றின் உடல்ல நம்மளை விட அதிக எலும்புகள் இருக்கும். அதனாலதான் அது நீண்ட நேரம் சுருண்டு கிடக்குது. அவற்றின் எலும்புக்கூடு முதுகெலும்பு, விலா எலும்புகள், மண்டை ஓடு மற்றும் தாடை எலும்புகளால் ஆனது. ஒரு மலைப்பாம்பு சுமார் 1800 எலும்புகளை கொண்டிருக்கும். ஒரு பாம்பு எவ்வளவு நேரம் சுருண்டு படுத்துக்க முடியும் அப்படிங்கறது மேற் சொன்னது போல அதோடைய இனம், அளவு, சூழலை பொறுத்ததுங்க. ஏன்னா பாம்புகளால மணிக்கணக்கில் அல்லது பல நாட்கள் கூட அசையாம அதே நிலையில இருக்க முடியும். சுருண்டு படுத்துக்கிறது பாம்புகளுக்கு இயற்கையான ஒரு நுட்பமும் கூட. இது வேட்டையாடுறதுக்கு இல்ல பாதுகாப்புக்காக, ஆறுதல் மற்றும் வெப்பநிலை ஒழுங்குமுறைக்கு ஹெல்ப் பண்ணும். அதே போல ஒரு நாகப்பாம்பு சுருண்டு படுத்திருக்கும் போது அதன் உடலும் விஷ சுரப்பிகளை தயாரிக்குது. அதனால இந்த நிலையில அதிக அளவு விஷத்தை வெளியிடுது. ஒரு நாகப்பாம்பு வாரக்கணக்குல சில நேரங்கள்ல மாதங்கள்ல கூட உணவு தண்ணீர் இல்லாம உயிர் வாழும். பொதுவாவே பாம்புகள் வேட்டையாடுறதுக்கு வித்தியாசமான வழிகள் எல்லாம் அது கொண்டிருக்கும். அது தங்கள் இரைய உடனடியா விஷத்தை கொண்டுடும். ஒரு மலைப்பாம்பு ஒரு நாகப்பாம்பை விட அதிக நேரம் சுருண்டு படுத்திருக்கும். அது மட்டும் இல்லாம மலைப்பாம்பின் சுருள் இரையின் எலும்புகளை உடைக்கிற அளவுக்கு வலிமையானது. இந்தோனேஷியா மற்றும் தாய்லாந்து காடுகள்ல காணப்படக்கூடிய மலைப்பாம்புகள் வேட்டையாடியதுக்கு அப்புறமா 6 to 7 நாட்கள் வரைக்கும் ஒரே இடத்துல ஓய்வெடுக்கும். மலைப்பாம்புகள் பெரும்பாலும் பெரிய மரங்களின் கீழே, குகைகள் அல்லது புதர்கள்ல மணிக்கணக்குல, சில நேரங்கள்ல நாட்கணக்குல சுருண்டு கிடக்கும்.